ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இது வந்து கிறிஸ்மஸ் டைமுக்கு பிள்ளைங்க வந்து எனக்கு gift மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சென்டர் ஆல்ரெடி இருந்ததுங்க. ஆனால் வந்து அதில் வந்து இந்த ஃபயர் பிளேஸ் மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ பாப்பா தம்பி எல்லாம் சேர்ந்து நோ யூ ஷுட் ஹாவ் சம்திங் பெட்டர் தென் தி ஸ்மால் என்டர்டெயின்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வந்து அவங்களா வீட்டில் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இது பிள்ளைங்க வந்து இது பண்ணி போடுறதுக்கு ஆக்சுவலாக 1.5 to 2 hours ஆனிச்சுங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து எல்லாம் பீஸாக இருந்ததா. ஸோ ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி ஸோ அதுங்க வந்து உட்காந்து அவளையும் பொறுமையாக பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட் சென்டர் வாங்கும்போதே இதனோட இது அசம்பிளிங்க்கு வந்து $200 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் பிள்ளைங்க வந்து நோ we can do that அப்படின்னு சொன்னிச்சுங்க. But it took quite a lot of time, hour and a half. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ வீக் டே. இப்போ சின்னவன் வந்து இது அவன் ஒர்க்குக்கு போயிட்டான். இவங்க 2 பேரும் ஆஃப் அப்போது. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே கவுச்சில் ஒய்யாரமாக உக்காந்துக்கிட்டு ஐ வாஸ் வாட்சிங். இந்த கிளிப்பை தான் நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். Sorry, Jenny. I said what Jenny? I said. I mean, Renee. What? Is something wrong? Mom. Oh, Brian put this in my hair. We need more I A's. like it. Nicely coming together though. Oh, there. My Christmas present. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்க்ரூ அந்த இதெல்லாம் வந்துங்க அவனுங்க சொல்கிற அந்த இதில் போட்டால் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதாகவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேசஸ் பிள்ளைங்க வந்து தடுமாறிடுச்சிங்க. ஏன்னா நிறைய பீசஸ் இதில் அது இட் வாஸ் அ லிட்டில் பிட் கன்ஃபியூசிங். ஏன்னா அந்த ஃபயர் பிளேஸ் அந்த இது தனியாக வந்ததுனால அதை எங்கே எப்படி அந்த மாதிரிலாம் பார்த்து பிள்ளைங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. Wash. What? It's not the same size. Oh. No, look, it's supposed to. Laying down. நான் ஆக்சுவலாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு போனால் நோ மாமி யூ ஜஸ்ட் சிட் தேர் அண்ட் வாட்ச் அப்படின்னு. ஏன்னா நான் போனால் ஏதாவது பண்ணி விட்ருவோன்னா என்னன்னு பயந்துருச்சிங்களா என்னமான்னு தெரில. பட் நான் ஏன்னா ஐ புட் மை ஃபீட் அப் ஆன் மை கவுச் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் வாட்சிங் தம் டூயிங். Some D's. And how many D's does it say? 6. Oh, it's going to all the 6 Oh, I holes. see. Can you give me my screwdriver? Oh, wait. Okay. Okay. Ready? There goes it. Where's my phone, dude? Why does it say with a Y? Oh, you're calling Renee's? That's not my name. That's It's mine. not- Who are you You're calling? calling the wrong one. Who did you just call? It's called the. It's nasty. Yay! Yeah, I don't understand. Look at the all that. fireplace. It's on? Jason. Yeah. Oh, so we don't have to. I don't know what all that instruction was about. Maybe it's And already it's done for us. இது ஆக்சுவலாக பிள்ளைங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேசன் வந்துட்டு அப்புறம் அவனும் என்னோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். பயங்கரமாக ஜோக் அடிச்சிட்டு இருந்தான். பாப்பாவால் சிரிப்பே தாங்க முடியல. Renee's really mature. Here, maybe we could also. Hey, get your arm like under his armpit. Or next. I'm trying to. Okay. More hair. No. Okay. I'm the long hair person. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வெக்கேஷன் அப்போ பிள்ளைங்க எல்லாம் வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் வெக்கேஷன் இல்லைங்களா. ஸோ 3 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடிக்கடி பிள்ளைங்க இப்படி விளையாடுவாங்க ஒன்றா சேர்ந்து. பட் ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தாக்க 2 பேரும் பெரிய பிள்ளைங்க 2 பேரும் சின்னவனை கையில் தூக்கி மேலே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தூக்குனாங்க. பட் ஆனால் என் சின்ன பையனுக்கு வந்து ஒரே பயம், எங்கடா இவங்க 2 பேரும் நம்மளை தூக்கி கீழே தொப்புன்னு போட்டுருவாங்களோ என்னமோன்ட்டு. ஸோ அதனால் அவன் வந்து என்னை கரெக்டாக பிடிச்சிக்கிங்க மம்மி, இதை வீடியோ எடு, யார் தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், என்னென்னமோ கத்துறான் சொல்கிறான். அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரல. கீழே போட்டால் என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஒரு 2 days லேட்டர் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாவே நான் எப்பயுமே தோசை மாவு வச்சுருப்பேன். என் பிள்ளைங்களுக்கு வந்து தோசை பிடிக்கும். ஸோ அது வந்து முந்தின நாள் அரைச்சி வச்சா சூப்பராக புளிச்சு வந்திருந்தது பார்த்துக்குங்க.
அது என்னவோ தெரியல, பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுனாலையோ இல்லை நான் ஆசையாக என் பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்றதுனாலையோ என்னமோ தெரியல, அவ்வளோ சூப்பராக ஒரு 6:30 ப்ரீவியஸ் டே இது பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப நல்லா அந்த குளிரில் கூட நல்லா புளிச்சிருச்சு பார்த்துக்குங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாகிடும். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் சாப்பிட பிடிக்கும் தோசை. அப்புறம் நம்மளுக்கு மாவும் கரெக்டாக இவ்வளோ சூப்பராக வருது இல்லையா, அந்த ஒரு இதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் இதை கிளிப்பே எடுத்தேன். இல்லைன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்பிரிட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட்டில் இதை எடுத்தது நான். அதனால தான் ஷேர் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்குல்ல, பிள்ளைங்களுக்கு சூப்பராக தோசை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் இந்த இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு ஸ்கைங்க ஏர்லி மார்னிங். இது வந்து ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் இது முடிஞ்சு 2 வீக்ஸ் லேட்டர் எடுத்தது. ஸ்னோ எல்லாம் போயிடுச்சு அந்த டைமில். இது இந்த மார்ச் மேட்னஸ் வரத்துக்கு முன்னால் ஒரு 1 வீக் எங்கள் ஊரில் ஸ்னோ இல்லாமல் இருந்தது. ஐயோ, இந்த ஸ்கை அவ்வளோ சூப்பர் சன்ரைஸுங்க. அது நான் என்னோடய கிச்சன் விண்டோவில் இருந்து நான் இதை பார்த்துட்டு இருந்தேன்னா, ஐயோ இதை ஷேர் பண்ணணும், இது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னெலாம் தெரியல, பட் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ஆரஞ்சு பிங்கிஷ் ஆரஞ்சு ஸ்கை, அதை அப்படியே விண்டோவில் பார்த்துட்டே நான் காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் கிச்சன் விண்டோவில் வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் விண்டோவெல்லாம் க்ளீன் பண்ணணும், அது ஒரு மாதிரி இருக்குது. அதை நெவர் மைண்டு, இந்த வீடியோ வரத்துக்கு முன்னால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா இருக்கு இல்லைங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அந்த லாங் வீடியோவில் நான் போடவே இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் இது எல்லாமே நல்ல ஃபெஸ்டிவல் சீசனாக வருது, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி அப்படின்னாக்க, பெரிய பிள்ளைங்க 2 பேரும் பிஸியாக இருக்கிறதுனால அவ்வளோ என் கூட இப்போ ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸ்கூல் ஒர்க்கு அப்படின்லாம் இருக்கிறதுனால அவங்க என் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. பட் என் சின்ன பையனை கூட்டிகிட்டு நான் கிளம்பிடுவேன். எங்கேயாவது ஒரு 1 டே ட்ரிப்பு, 2 டேஸ் ட்ரிப்பு, அந்த மாதிரி எங்கேயாவது ஹாலிடேனில் இல்லை வேறு எங்கேயாவது ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால தான் என்னால் வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இதாக வீடியோ போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எதுவும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஒருத்தருக்கும் எப்படி எப்படியோ மாறுது. ஸோ அந்த ஒரு சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்மளுக்கு வந்து மற்றவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது வந்து ஒரு சில இடங்களில் வந்து நம்ம உணர்கிறோம். அந்த மாதிரி எனக்கு நிறைய சான்சஸ். நான் வந்து நிறைய பேரை வந்து இங்கே நான் யூடியூப்லலாம் முகத்தில் பார்த்ததே இல்லை. யாரையும் ஐ டோன்ட் நோ எனி ஆஃப் யூ பர்சனலி. ஆனால் ஜஸ்ட்டு உங்களோட ஒரு நல்ல நல்ல வேர்ட்ஸு, நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நீங்கள் எழுதுறதெல்லாம் எவ்வளவு ஒரு சப்போர்ட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ ஒரு யூடியூபராக அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலாக இமோஷனல் ஆகிடும். ஒரு சிலர் கமெண்ட்ஸை படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொன்று என்ன, அப்படி இவ்வளோ சப்போர்ட் நம்மளுக்கு, அடுத்தவங்களோட சப்போர்ட், அடுத்தவங்கக்கிட்ட பேசினா நம்மளுக்கு இவ்வளோ இதாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம ஒரு ஃபோன் பண்ணோம்னா நம்ம ஃபோன் கால் எடுக்க மாட்டாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பினோம்னா அந்த மெசேஜுக்கு இது இருக்காது. அந்த மாதிரி டைம் வரும்போது அவ்வளோதான். நான் வந்து மெசேஜ் அனுப்புவேன், ஃபோன் பண்ணுவேன், நம்மளுக்கு ரிப்ளை இல்லைன்னா நம்ம ஏன் கண்டுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அது வந்து நான் வந்து ஐ வில் மேக் எ ஃபுல் ஸ்டாப். பிகாஸ் நம்மளை தேடி வரவங்களோட இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளை மதிக்காதவங்க இதை வந்து நம்ம விட்டுறணும் இல்லைங்களா? அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி. அப்புறம் ஒரு சிலர்கிட்டலாம் நம்ம வாலண்டரியாக ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க எனக்கு இந்த 10 மினிட்ஸ் தான் இருக்குது, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் நான் அனாவசியமாக ஃபோன் பண்ணி பேசவே மாட்டேன். பிகாஸ் இஃப் தே ஹேவ் டைம் அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நம்மளுக்கு டைம் இருந்தால் பேச போகிறோம். அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்டலாம் நிறைய டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே நம்ம லைஃப்லேருந்து தே ஆர் ஃபாலிங் ஆஃப். ஐ ஹவ் டேக்கன் தெம் ஆஃப் மை லிஸ்ட். ஆக்சுவலாக என்னோடய ஃபோன் கான்டாக்ட்ஸில் கூட என் காலை ரிட்டர்ன் பண்ணாதவங்களோ, என் மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணாதவங்களோ
ஓரளவு தான் நம்ம பின்னாலெலாம் போய் பார்க்க முடியும். எவ்வளோ நம்மளும் பின்னால் போய் கேட்க முடியுமா? ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் உங்களோட சப்போர்ட் யூடியூப்பில் அப்பா ஃபேமிலியாகவே இல்லாட்டினாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி, ஐ மீன் அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுன்னெலாம் தெரியலைங்க. பட் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக ஹோம் சிக்குன்றது ரொம்ப கம்மி. யூடியூப் ஸ்டார்ட் பண்ண வாட்டி எனக்கு வந்து ஹோம் சிக்கே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த ட்ராவலில் வந்து நம்ம என்ன பார்க்க வந்தோன்றது பார்க்க முடியாது. இந்த வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குதுங்க இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு எனக்கு இதில் டைம் போயிடும். ஸோ அதனால் நான் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப் அவ்வளோ இது பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா கமெண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். என் பிள்ளைங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பட் அவங்களால அந்த இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ண முடியும். தமிழில் இருக்கிறதெல்லாம் அவங்களால படிக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு விட்டுருவாங்க. ஏன்னா யூடியூப் வந்து என் பிள்ளைங்களுக்கும் ஆக்சஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இமெயிலு இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் இருக்கும். எதுவுமே வந்து எனக்கு மட்டும் அப்படின்ட்டுலாம் இருக்காது. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னடா அது, அதனால தான் நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இப்படி ரிப்ளை பண்ண லேட் ஆனிச்சுன்னா அப்புறம் எல்லோரும் வந்து ஐயோ என்னது சிஸ்டர் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு ஏதாவது இதாகும்னு சொல்லிட்டு தான் எல்லா கமெண்ட்டையும் அப்படியே நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருப்பேன். சரி அப்புறமா ரிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கேயாவது பார்க்கு பீச்சுன்னு உக்காரும்போது இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸும் அப்படி தான். இது நம்ம ஏதாவது வீடியோஸ் போடலாம் அப்படின்னாக்கா போட்டுருவேன். அது எப்போ போடுறதுக்கு ஒரு 2 months மேலே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு. எனிவே தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஒருத்தரும் கமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னடா அது இவ்வளோ பேரை நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டாவது உங்களோட அந்த காமெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு எவ்வளவோ சப்போர்ட்டிவாக இருக்குது. அதை கண்டிப்பாக நான் சொல்லியே தீரணும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ எனிவே தேங்க்யூ. அதை சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இப்போவும் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹோட்டலில் இருந்து தான் நான் இதை எடுக்கிறேன். பையன் தூங்கிட்டுருக்கான் சின்னவன். நான் வந்து பாத்ரூமில் இருந்து எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்க, ஹாலிடே இன்னில். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். And I will see you all in the next video. Until then, you all take care. And like I always say, please keep it real and simple. And take care you all. Bye. Shine bright. இதோ சொன்னேன் இல்லைங்களா, தம்பி இப்போ தான் எழுந்திரிச்சு சாப்பிட போயிருக்கான். நான் என்னோடய பெட்டில் படுத்துட்டு ரிலாக்ஸாக இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன்.